சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 47 48 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியம் இயேசுவே உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். அநேக காரியங்களை ஒப்பிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு விளக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிட்டு விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம் என்றால், கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். மீன்களை பிடிக்கக்கூடிய வலைக்கு ஒப்பிட்டு பரலோக ராஜ்யத்தை விளக்குவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்திலே கடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவிதமான மீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கூடைகளில் சேர்ப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே மீன்களை பிடிக்கும் போது என்ன செய்வார்கள் என்றால், கடலிலே போய் வலையை வீசி மீன்களை பிடிப்பது பொதுவாகவே எழுத்தின் பிரகாரமாக வழக்கமாக காணப்படும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்திற்குள்ளாக சில ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்திற்கு அல்லது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கிறிஸ்துவிலே சார்ந்து முன்னேறுகிறவர்களுக்கு தேவையான சில வெளிப்படுத்தல்கள் இந்த வசனத்திற்குள்ளாக புதைந்து காணப்படுகிறது. எழுத்தின் பிரகாரமாக மீன்களை பிடிக்கிறவர்கள் கடலிலே சென்று வலைகளை வீசி மீன்களை சேர்த்து வாரிக்கொண்டு வருவது போல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பரலோக ராஜ்யத்திற்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு சத்தியமாகவே தான் காணப்படுகிறது. அதை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த கடல் என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை தான் காட்டுகிறது. சகலவிதமான மீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை காட்டுகிறது என்றால் சகலவிதமான ஜாதிகளையும் காட்டுகிறது. வலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை காட்டுகிறது என்றால் சுவிசேஷத்தை காட்டுகிறது. கூடைகளில் சேர்ப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை காட்டுகிறது என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் கடல் என்னும் இந்த உலகத்திலே தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து வருகிறோம். இந்த கடல் என்னும் உலகத்திலே அநேக ஜாதிகளை கொண்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இதிலே என்ன செய்யப்படுகிறது என்றால் வலை வீசப்படுகிறது, சுவிசேஷம் எடுத்து சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் ஒரு வலையாக தான் வீசப்படுகிறது. எதற்காக? அந்த வலைக்குள்ளே அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவ சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறவர்களை பரலோக ராஜ்யத்திற்குள் வழிநடத்தும் விதமாக, கூடைகளில் சேர்த்து கொள்ளும் விதமாக
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கும்படியாக பின்பு மகிமையின் சுவிசேஷமும் கொடுக்கப்படுகிறது. அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சுவிசேஷத்தில் 2 பகுதிகள் உண்டு. முதல் பகுதி என்னவென்றால் இரட்சிப்பின் சுவிசேஷமாக காணப்படுகிறது. அதை விடுதலையின் சுவிசேஷம் என்றும் உரைக்கலாம். ஒரு பாவத்தில் வாழ்ந்து வருகிற மனுஷனுக்கு போய் என்ன சொல்கிறோம் என்றால் இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியான விடுதலையின் சுவிசேஷத்தை உரைக்கிறோம். யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வலைக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். பின்பு தேவ சமூகத்திலே அவர்கள் கொண்டு வரப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார் என்று. சபையிலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படும் போது பின்பு சபையிலே இரட்சிப்பின் சுவிசேஷம் மாத்திரம் போதிக்கப்படுவது கிடையாது, விடுதலையின் சுவிசேஷம் மாத்திரம் போதிக்கப்படுவது கிடையாது. 2ஆம் பகுதியாகிய சுவிசேஷம் உரைக்கப்படுகிறது. அது என்ன? அதுதான் மகிமையின் சுவிசேஷமாக காணப்படுகிறது. அந்த மகிமையின் சுவிசேஷம் ஒரு ஆத்துமாவை பூரணத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வலையில் அகப்பட்ட மீனாக காணப்படுகிற ஒரு ஆத்துமாவிற்கு தேவன் பின்பு என்ன செய்கிறார் என்றால் மகிமையின் சுவிசேஷத்தை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். சற்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். முன்பு தேவ சபைக்கு புறம்பானவர்களாக காணப்பட்டீர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் காணப்பட்டீர்கள். ஆனால் விடுதலையின் சுவிசேஷம், இரட்சிப்பின் சுவிசேஷம் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வலைக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்து தேவ சபையிலே காணப்படுகிறவர்களாக இன்று நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆனால் இந்நாட்களிலே உங்களுக்கு உரைக்கப்படுகிற சுவிசேஷம் என்ன? அதே விடுதலையின் சுவிசேஷமா? அதே இரட்சிப்பின் சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம், கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிற பூரணத்தின் உபதேசம் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. ஆகவேதான் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மோசேயினிடத்திலே கர்த்தர் பேசும்போது எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரே வெள்ளி தகட்டால் 2 பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று மோசேக்கு தேவன் கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த 2 பூரிகைகள் எதை காட்டுகிறது என்றால் அது எக்காலத்தை முழங்கக்கூடிய சத்தத்தை கொடுக்கக்கூடிய பூரிகைகளாக காணப்படுகிறது. இந்த எக்கால சத்தம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய சத்தத்தை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தத்தை காட்டுகிறது. தேவனுடைய சத்தம் தான், ஆனால் அது 2 விதமாக தொனிக்கிறது. முதலாவது அது இரட்சிப்பின் சுவிசேஷமாக தொனிக்கிறது. 2வது அது விடுதலையின் சுவிசேஷமாக பூர்ணத்திற்கேற்ற சத்தியமாக தொனிக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே இரட்சிப்பின் சுவிசேஷமும் மகிமையின் சுவிசேஷமும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டேதான் வருகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று படிக்கிறோம். இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக காணப்படுகிறது. நீங்கள் சங்கீதம் 96ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று நாம் படிக்கிறோம்.
அப்படியானால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யார் வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். அது ஒவ்வொருவரின் மீதும் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்நாட்களிலே ரட்சிப்பின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலேயும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அறியாதிருந்த காலங்களில் கர்த்தர் அறியாதது போல் இருந்தார். ஆனால் தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஒரு கடமை உண்டாயிருக்கிறது. அது என்னவென்றால், ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அவர்கள் விடுதலையின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அது அவர்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நேற்றைய தினத்திலே கிராம ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே எதை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது என்றால், கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஒரு ஆத்துமாவை பூர்ணப்படுத்தும்படியான மகிமையின் சுவிசேஷம் அல்ல எடுத்துரைக்கப்பட்டது. அங்கே எடுத்துரைக்கப்பட்டதெல்லாம் விடுதலையின் சுவிசேஷம். அங்கே எடுத்துரைக்கப்பட்டதெல்லாம் தெய்வ பிள்ளையே, அது ரட்சிப்பின் சுவிசேஷமாக காணப்பட்டது. ஆனால் இந்நாளிலே உரைக்கப்படுகிற சத்தியம் எதை குறித்தது என்றால், விடுதலையின் சுவிசேஷம் மாத்திரமல்ல, உங்களை கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு பூர்ணப்படுத்தும்படியான மகிமையின் சுவிசேஷமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, அங்கே பாளையத்தில் இருந்த குஷ்டரோகிகள் என்ன சொன்னார்கள் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். சீரியா தேசத்து ராஜா யாருக்கு விரோதமாக படையெடுக்கிறான் என்றால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? படையெடுக்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு வரும்போது, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகையிட்டான் என்று படிக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சீரியா தேசத்து ராஜா பெனாதாத் கடந்து வருவதை பார்க்கிறோம். அப்பொழுது தெய்வ பிள்ளையே, சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சத்தின் நிலவரத்தை வேதம் இப்படியாக விளக்கி காட்டுகிறது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படுமட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்று படிக்கிறோம். இப்படியாக சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்திலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். அது என்னவென்றால், அந்த பஞ்சத்தின் கொடுமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து அந்த ஸ்திரீ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படி விளக்கி காட்டும் போது அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாள் என்றால், நான் மற்றொரு ஸ்திரீயை பார்த்து ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், இன்றைக்கு என் பிள்ளையை சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பிள்ளையை சாப்பிடலாம் என்று நாங்கள் இருவராக உடன்படிக்கை பண்ணி கொண்டோம். ஆனால் உடன்படிக்கையின்படி இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு அவளுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிட வேண்டிய நாள் வந்தபோதோ அவள் தன்னுடைய மகனை என்ன செய்து விட்டாள்? ஒளித்து வைத்து விட்டாள். மறுநாளிலே சாப்பிட வேண்டிய அவளுடைய மகளை என்ன செய்து விட்டாள்? ஒளித்து வைத்து விட்டாள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா மிகவும் மன முடைந்து போனார். தேசத்தில் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடும் விதமாக பஞ்சம் கொடிதாய் போய்விட்டதே என்று சொல்லி, யாரின் மீது இந்த ராஜாவுக்கு கோபம் வருகிறது என்றால், எலிசா தீர்க்கதரிசியின் மீது கோபம் வருகிறது. உடனே இஸ்ரவேலின் ராஜா என்ன தீர்மானிக்கிறான் என்றால், 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான்.
31 அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் எலிசாவின் தலையை துண்டித்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கோபம் உண்டாகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே எலிசா தீர்க்கதரிசி ஒரு வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். இதை அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டபோது எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி உரைக்கிற வசனத்தை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7 வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைப்பதை பார்க்கிறோம். தேசத்திலே மிகுதியான பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்திலே எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி என்ன சொல்லுகிறான்? வெறும் 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமை மா நாளைக்கு இந்நேரத்தில் விற்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்வதை பார்க்கிறோம். உடனே எலிசா என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய கண்களாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்வதை படிக்கிறோம். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், நாம் பட்டணத்திற்குள்ளே போவோமே ஆனாலும் பட்டணத்திற்குள்ளே பஞ்சம் காணப்படுகிறது, நமக்கு சாவுதான். 4 படிக்கிறோம், பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கேயே இருந்தாலும் என்னதான்? சாவுதான். ஆகவே நம்ம என்ன செய்வோம்னா, எப்படியும் சாவுதான் முடிவு. ஆகவே சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்வோம்? போவோம். இந்த சீரியா தேசத்து ராஜா தான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க, பட்டணத்திலையும் பஞ்சம், அங்க போனாலும் சாவுதான். ஒலிமுக வாசலிலே இங்கேயே இருந்தாலும் சாவுதான். அதனால நம்ம என்ன செய்வோம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்திருக்கிற சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாகவே நம்ம போவோம். அவங்க நம்மளை உயிரோட வச்சா பிழைப்போம், இல்லாவிட்டா அவர்களாலேயே நம்ம என்ன செய்து கொள்வோம்? சாவை தேடிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருட்டோடு எழுந்து எங்கே போகிறார்கள்? சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்த போது அந்த பாளையத்தின் முன்னணியிலே ஒருவரும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன செய்கிறார்? சீரியரின் இராணுவத்திற்கு ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அந்த சத்தம் என்ன? ரதங்களின் இரைச்சலும் குதிரைகளின் இரைச்சலும் மகா இராணுவத்தின் இரைச்சலும் கேட்க பண்ணுவதை பார்க்கிறோம். இதை கேட்டபோது இஸ்ரவேலின் ராஜாதான் ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் தனக்கு விரோதமாக கூட்டி வருவதாக சீரிய தேசத்து ராஜா எண்ணி இருட்டோடே எழுந்து என்ன செய்கிறான்? ஓடி போவதை பார்க்கிறோம். தப்பி ஓடி போவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த சந்தர்ப்பத்திலே இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சீரிய தேசத்து ராஜா பாளையம் இறங்கின அந்த கூடாரத்திற்குள் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். பிரவேசித்த போது அந்த கூடாரத்திற்குள் சீரிய தேசத்து இராணுவத்தினரை சேர்ந்த ஒருவரும் அங்கே இல்லை. அவர்கள் விட்டு போன அனைத்து பொக்கிஷங்களும் அங்கே காணப்பட்டது. அந்த கூடாரத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புசித்து குடிக்கிறார்கள். அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து போய் ஒளித்து வைத்து அவர்கள்தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து
பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரமனை யாருக்கு, எந்த ராஜா? இஸ்ரவேலின் ராஜாவின் அரமனை யாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த குஷ்டரோகிகள் இந்த பாளையத்திற்குள் பிரவேசித்து நன்றாக புசித்து குடித்து அங்கே சீரிய தேசத்து இராணுவத்தாராலே விட்டு போன வெள்ளி பொன் இவைகளையெல்லாம் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து தங்களுக்கென்று ஒளித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் தாங்கள் பெற்ற பொக்கிஷங்களை தாங்கள் மாத்திரம் அனுபவித்தால் போதாது, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பொக்கிஷங்களை அடைய வேண்டும். ஆகவே இதை ஒரு நற்செய்தியாக அறிவிக்காமல் விட்டால் அந்த குற்றம் யார் மீது சுமரும்? அந்த குஷ்டரோகிகள் மேல் சுமரும் என்பதை அறிந்து அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி இந்த நற்செய்தியை போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திலே அறிவிப்பதை பார்க்கிறோம். அறிவித்த போது என்ன நடந்தது? தெய்வ பிள்ளையே, அவர்களும் இந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு ஏற்றதாக காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. தெய்வ பிள்ளையே, நீங்கள் முற்காலங்களிலே ஒலிமுக வாசலிலே காணப்பட்டவர்களைப் போலதான் காணப்பட்டீர்கள். நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் ரோகங்களிலும் தான் காணப்பட்டீர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், எப்படி இந்த குஷ்டரோகிகள் பாளையத்திற்குள் பிரவேசித்து நல்ல பொக்கிஷங்களை பெற்று கொண்டார்களோ அதே போல நீங்களும் தெய்வ பிள்ளையே பாளையத்திற்குள் பிரவேசித்தீர்கள். நீங்களும் கூட தேவ சமூகத்திலே பிரவேசித்தீர்கள். தேவனுடைய விலையேற பெற்ற விசுவாசமாகிய பொன், மீட்பாகிய வெள்ளி, நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொண்டீர்கள். தரித்து கொண்ட நீங்கள், அந்த பாக்கியத்தை எண்ணி பார்த்த நீங்கள், முற்காலத்திலே நீங்கள் இருந்த நிலவரம், இக்காலத்திலே தேவன் உங்களை வழிநடத்தி செய்த நிலவரத்தை எண்ணி பார்த்து, அனுபவங்களை எண்ணி பார்த்து இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறீர்கள். என்ன பேசிக்கொள்கிறீர்கள்? நாம் மாத்திரம் இந்த பொக்கிஷத்தை அடைந்தால் போதாது, இது நற்செய்தியை கொடுக்கக்கூடிய நாள். நாம் பெற்ற இந்த பொக்கிஷங்கள், இந்த கிருபையின் ஐஸ்வர்யம், இந்த மீட்பு, இந்த விசுவாசம், இந்த நீதியின் வஸ்திரங்கள், இதை பெற்றுக்கொள்ளாத ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? எதற்காக கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறோம்? எதற்காக ஜனங்களை சந்திக்கிறோம்? நாம் பெற்ற நீதியின் வஸ்திரம், நாம் பெற்ற தெய்வீக விசுவாசம், நாம் பெற்ற மீட்பு பெற்றிராத ஜனங்களும் அடைய வேண்டும். ஆகவே இந்த குஷ்டரோகிகள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணினார்கள். நாம் மாத்திரம் பெற்ற பொக்கிஷங்களை ஒளித்து வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. நாம் போய் அறிவிக்க வேண்டும், அறியப்படாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அனுபவமாய் இருக்கிறது. இதை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நீங்கள் பெற்ற தெய்வீக ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பை பெற்றிராத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். விடுதலையின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்க வேண்டும். பாவத்தில் ஜீவிக்கிறவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்களுக்குள்ளாக நல்ல தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும். நாம் பாளையத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். நாம் மாத்திரம் பாளையத்திற்குள் பிரவேசித்து பொக்கிஷங்களை அனுபவிக்கிறவர்களாக அல்ல, அந்த பொக்கிஷங்களை அறிவிக்கப்படாத ஜனங்களும் தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? தெய்வ பிள்ளையை பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த பொழுது விடியும் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகை நாளை காட்டுகிறது. கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நாட்களையும் சமயத்தையும் வீணாக்கி கொண்டே இருப்பீர்களானால் குற்றம் உங்கள் மேல் சுமரும்.
கர்த்தருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறார்கள். நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வருகையின் நாள் சமீபமாயிருக்கிறது. அதற்கு முன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாளை நான் சமயத்தை வீணாக்காமல் நான் ஓடி ஓடி பிரயாசப்படுவேன். ஒரு ஆத்துமாவை மீட்டு ரட்சிப்பேன். நான் பெற்ற பொக்கிஷத்தை அநேகருக்கு அறிவிப்பேன். ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவேன். விடுதலையை கர்த்தாவே, நீர் வைத்து போன தெய்வீக சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நீர் கொடுக்கிற விடுதலையை அவர்களுக்குள்ளாக கொண்டு செல்வேன். தெய்வீக வெளிச்சத்தை அடையும்படியாக இந்த விடுதலையின் சுவிசேஷத்தோடு செல்வேன். அவர்களும் விசுவாசத்தில் வளரும்படியாக, அவர்களும் மீட்கப்படும்படியாக ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக வரும்படியாக, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்படியாக, சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும்படியாக இதோ இன்றைக்கே நான் தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்வீர்களானால், பொழுது விடியும் மட்டும் காத்திருக்க மாட்டேன். கர்த்தருடைய வருகையினால் சமீபமாயிருக்கிறது, தாமதப்படுத்தாமல் இதோ போகிறேன். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்று தீர்மானம் பண்ணிக்கொள்வீர்களானால் குற்றம் உங்கள் மேல் சுமராது. இன்றைக்கு ஏன் நான் ஓடுகிறேன்? எதற்காக ஓடுகிறேன்? எதற்காக பிரயாசப்படுகிறேன்? கர்த்தாவே, ஆத்துமாக்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் இந்த பொன்னாகிய விசுவாசத்தை அடைய வேண்டும். இந்த வெள்ளியாகிய மீட்பை அடைய வேண்டும். கர்த்தாவே, விலையேற பெற்ற நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி பிரயாசப்படுகிறேன். தெய்வ பிள்ளையே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நல்லவைகளை தேவன் என்ன செய்கிறாராம்? கூடைகளிலே சேர்க்கிறார். ஆகாதவைகள் என்று எதை கணக்கிலே வைக்கிறாரோ அதை அவர் என்ன செய்கிறார்? எறிந்து போடுகிறார் என்று படிக்கிறோம். சுவிசேஷத்தை தெய்வ பிள்ளையை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வ பிள்ளையே தேவ சபையிலே வருகிறவர்களும் மிகுதி. ஆனால் ஒரு நாள் வருகிறது, நல்லது எது கெட்டது எது என்பதை தேவன் என்ன செய்கிறார் என்றால் விளங்க செய்யும் போது நல்லவைகளை என்ன செய்கிறார்? கூடைகளிலே சேர்க்கிறார். ஆகாதவைகளை என்ன செய்கிறார்? எறிந்து போடுகிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் நல்லவர்களாக, அவருடைய பண்டக சாலையிலே சேர்க்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? அல்லது ஆகாதவைகள் என்று எண்ணப்படும்படியாக, எரிந்து போடப்படும்படியாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா என்று சற்று தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் நல்லவைகளாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுவீர்களானால் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவீர்கள். ஆகவேதான் கடலிலே வலை வீசப்படுகிற வலைக்கு ஒப்பிட்டு பரலோக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து விளக்கி காட்டுகிறார். ஒரு நாள் வரப்போகிறது, இந்நாட்களிலே வலையிலே சேர்க்கப்பட்டவைகள் அனைத்தும் பரலோக ராஜ்யத்திலே தெரிந்தெடுக்கப்பட்ட நல்ல மீன்களாக சேர்த்து கொள்ளப்பட போகிறது இல்லை. நல்லவைகள் என்று ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயரை எழுதினாரோ, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நல்லவைகள் என்று யாருடைய பெயரை எழுதினாரோ, ஞாபக புஸ்தகத்திலே நல்லவைகள் என்று யாருடைய பெயரை எழுதினாரோ அவர்களை தேவன் பரலோக ராஜ்யத்திலே நல்ல மீன்களை சேர்ப்பது போல, கூடையிலே சேர்ப்பது போல சேர்த்து கொள்கிறார். ஆகாதவைகளை என்ன செய்கிறார்? எறிந்து போடுகிறார். அக்கினியும் கந்தகமும் நிறைந்த அக்கினி கடலிலே எறிந்து போடுகிறார். ஆகவே இந்த நாளிலே முதலாம் எக்காலம் ஊதப்படும் போதே, ரட்சிப்பின் சுவிசேஷம் முழங்கும் போதே அதற்கு கீழ்ப்படிந்த நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு மகிமையின் சுவிசேஷமாகிய பூரிகை எடுத்து முழங்கப்படும் போது அந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் சாயலை அடைய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்து இயேசுவின் சாயலை அடையும்படியாக மகிமையின் சுவிசேஷத்திற்கு உங்களையே ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள், உங்கள் மீது ஒரு கடமை உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கடமை என்ன? கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பாக எத்தனை ஆத்துமாக்களை விடுதலையின் சுவிசேஷத்தை கூறி அவர்களை
பூர்ணத்தின் சுவிசேஷத்துக்கு நேராக வழிநடத்த இயலுமோ அவ்வளவு ஆத்துமாக்களையும் மகிமையின் சுவிசேஷத்துக்கு நேராக வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யார் வேண்டுமானாலும் சபையில் உள்ளவர்கள் எடுத்து என்ன செய்யலாம்? பிரசித்தப்படுத்தலாம். ஆனால் இந்த மகிமையின் சுவிசேஷத்தை சபையில் உள்ள எல்லாரும் போதிக்க முடியாது. இந்த மகிமையின் சுவிசேஷத்தை தேவன் யாருடைய கரத்திலே கொடுக்கிறார் என்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த தெய்வீக வெளிப்படுத்தலை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு தேவன் மகிமையின் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக கிருபை நல்கி இருக்கிறார் என்றால், உங்களை பூர்ணத்துக்கு நேராக வழிநடத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? தேவன் இந்த மகிமையின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய உங்களுடைய ஊழியக்காரருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையின் சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மகத்தான கிரியை என்ன தெரியுமா? உங்கள் ஜீவியத்தை மறுரூபப்படுத்துகிறது. உங்கள் ஜீவியத்தை என்ன செய்யுது? மறுரூபப்படுத்துது. ரட்சிப்பின் சுவிசேஷம் பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறது என்றால், மகிமையின் சுவிசேஷம் என்ன செய்கிறது? உங்களை மறுரூபப்படுத்துகிறது. மகிமையின் சுவிசேஷம் இல்லை என்றால் பூரணம் இல்லை. மகிமையின் சுவிசேஷம் இல்லை என்றால் தேவ சாயல் இல்லை. மகிமையின் சுவிசேஷம் இல்லை என்றால் நீங்கள் மறுரூபப்பட முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு மகிமையின் சுவிசேஷத்தை கொடுக்கிறார். நீங்கள் மறுரூபம் அடையும்படியாக அவராலே அழைக்கப்படுகிறீர்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்படுகிறீர்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே நல்லவர்களாக உண்மையுள்ளவர்களாக காணப்படும் போது தேவன் உங்களை சுவிசேஷம் என்னும் வலையின் மூலமாக அழைத்த தேவனாய் இருக்கிறார் என்றால் பலவிதமான சோதனைகள் மூலமாக தான் உங்களை வழி நடத்துகிறார். சுவிசேஷம் என்னும் வலையினாலே அழைத்த தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் பூர்ணப்படுத்தும்படியாக மறுரூபப்படுத்தும்படியாக மகிமை சுவிசேஷத்தை கொடுத்து வழி நடத்தும் போது நீங்கள் சொல்லிவிட முடியாது, எங்களுக்கு சோதனையே வராதுன்னு சொல்ல முடியாது. என்ன உண்டு? சோதனை உண்டு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்வான். அப்ப இந்த மகிமையின் சுவிசேஷத்தை கொடுத்து பூர்ணப்படுத்தும்படியாக மறுரூபம் அடையும்படியாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வழி நடத்துகிறான் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை உண்டு. ஆகவேதான் சங்கீதம் 66 சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்று படிக்கிறோம். முதல்ல பாவம் என்கிற பாரம் போயிருது, சாபம் என்கிற பாரம் போயிருது, ரோகம் என்கிற பாரம் போயிருது. ஆனா இப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வலையினாலே உங்களை பிடிச்சு மகிமையின் சுவிசேஷத்தை கொடுத்து உங்கள் ஜீவியம் மறுரூபமாகும்படியாக பூர்ணம் அடையும்படியாக வழி நடத்தும் போது வேதம் சொல்லுகிறது, இப்போ உன் வாழ்க்கையில பாவம் என்கிற பாரம் அல்ல, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில சாபம் என்கிற பாரம் அல்ல, ரோகம் என்கிற பாரம் அல்ல, ஆனா இன்னொரு நுகத்தடிய வைக்கிறாரு. சொல்றாரு ஒரு இடத்துல, என்னுடைய நுகத்தடி மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மிகுந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க, முற்காலத்திலே பாவம் என்கிற சுமை, சாபம் என்கிற சுமை, ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வலையினாலே உங்களை பிடித்த தேவன், மகிமையின் சுவிசேஷத்தை கொடுத்து மறுரூபப்படுத்துகிற தேவன் ஒன்றை சொல்லுகிறார், உனக்கு சோதனை உண்டு என்று சொல்லுகிறார். எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வலையிலே அகப்படுத்தின தேவன், சுவிசேஷம் என்கிற வலையினாலே உங்களை அவருக்குள்ளாக அகப்படுத்தின தேவன் உங்க இடுப்புகளின் மேல வருத்தமான என்ன செய்கிறார்? பாரத்தை வைக்கிறாரு. சொல்றான் சங்கீதக்காரன், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்,
ஆனா கடைசியில சொல்றான், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த மறுரூபத்தை அடையும்படியாக, இந்த பூரணத்தை அடையும்படியாக நீங்கள் அநேக பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஆனா இந்நாட்களில சிலர் இப்படிப்பட்ட பாடுகள் சோதனைகள்லாம் வரும்போது என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு எதுக்கு இந்த பாடு, எங்களுக்கு எதுக்கு இந்த சோதனை, நாங்க மறுரூபம் அடையும்படியாக, நாங்கள் பூர்ணப்படும்படியாக இப்படிப்பட்ட பாடுகளினூடாக எல்லாம் செல்லணுமா, தீயினூடாக செல்லணுமா, தண்ணீரின் வழியாக செல்லணுமான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? இடறி போயிடறாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, அப்படி இடறி போகிறவர்கள், கெட்டவர்களை தேவன் என்ன செஞ்சாரு? தூக்கி எறிந்து விடுகிறார். ஆனால் நல்லவைகளை என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்கிறார். எங்க சேர்க்கிறார்? பரலோக ராஜ்யமாகிய செழிப்பான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். செழிப்பான இடங்களிலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறார். ஆம், நீங்கள் தீயை கடந்து செல்ல வேண்டும், அக்கினி என்கிற சோதனையினூடாக கடந்து செல்ல வேண்டும். தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் எதை காட்டுகிறது? நிந்தையையும் அவமானத்தையும் காட்டுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. அவைகளெல்லாம் சோதனையாக தான் காணப்படுகிறது. அவைகளினூடாக தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லும் போது நீங்க விளங்க பண்ணணும். என்னவென்று விளங்க பண்ணணும்? நான் ஒரு உயிருள்ள மீன் என்று விளங்க பண்ணணும். நான் ஒரு உயிருள்ள மீன் என்று நீங்கள் விளங்க பண்ணணும். உயிருள்ள மீன் தான் எவ்வளவு வேகமாக வருகிற தண்ணீரையும் எதிர்த்து நீந்தி செல்லும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கினியாகிய சோதனை வரலாம், நிந்தை அவமானமாகிய தண்ணீரை போன்ற சோதனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் நான் உயிருள்ள மீன் என்று விளங்க செய்ய வேண்டும். அந்த சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும். செத்த மீன் என்ன தெரியுமா செய்யும்? வெள்ளப்போக்கிலேயே என்ன செஞ்சிரும்? போயிரும். அவைகள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட இயலாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வெள்ளப்போக்கிலே போகிற மீன்களாக அல்ல, நீங்கள் உயிருள்ள மீன்களாக சோதனைகளை எதிர்த்து மேற்கொண்டு வெற்றி பெற்று, கந்தையானாலும் நிந்தையானாலும் நான் கர்த்தருக்காக தொண்டு செய்வேன், கந்தையானாலும் நிந்தையானாலும் தீயானாலும் தண்ணீரானாலும் எப்படிப்பட்ட சோதனையானாலும் நான் ஒரு உயிருள்ள மீனாயிருந்து நான் அதனூடாக சென்று நான் ஒரு புடமிடப்பட்ட பொன்னாக விளங்குவேன். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். செழிப்பான இடத்திலே தேவன் என்னை கொண்டு வந்து விட்டார் என்கிற சாட்சி என் ஜீவியத்தின் முடிவிலே உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நாம் அடுத்த வாரத்திலே கேட்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நம்ம நல்ல ஒரு தீர்மானத்தோடு தெய்வ பிள்ளையே, கர்த்தாவே நான் ஒரு உயிருள்ள மீனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே, நான் கூடையிலே சேர்க்கப்படுகிற மீனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே, நான் ஆகாதது என்று தள்ளப்படுகிற ஒரு மீனாக காணப்படக்கூடாது கர்த்தாவே. எங்களுக்காக நீர் கர்த்தாவே விலையேற பெற்ற இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுத்தீரே கர்த்தாவே, அதற்கு கீழ்ப்படியும்படியாக செய்தீரே. இந்நாட்களிலே கர்த்தாவே தேவ சமூகத்திலே காணப்படுகிற எங்களுக்கு மகிமையின் சுவிசேஷத்தை கொடுத்து வருகிறீரே கர்த்தாவே. இந்த மகிமையின் சுவிசேஷம் எங்களை மறுரூபப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை செழிப்பான இடமாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்து கொள்ள போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்நாட்களிலே கர்த்தாவே அக்கினியை போன்ற சோதனை, இந்நாட்களிலே நிந்தை அவமானம் போன்ற சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாங்கள் உயிருள்ள மீன் என்று விளங்கச் செய்வோம் என்கிற நல்ல தீர்மானத்தோடு கர்த்தாவே இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன் வைத்த காலை பின் வைக்காமல், கலப்பையிலே கை வைத்த நாங்கள் பின்னிட்டு பார்க்காமல், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நல்ல போராட்டத்தை போராடும்படியாக, விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக
கிருபை தாரும் என்று சொல்லி உங்களையே அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்பீர்களா? நிச்சயமாகவே நீங்கள் நல்லவர்களாக பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். நித்திய கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தலபலபலபலபி நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே ஜீவனுள்ள மீனாக காணப்பட கிருபை தாரும் என்று ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவியத்தை மறுரூபப்படுத்தும் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேவரீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கடலாம் உலகத்தில் காணப்பட்டாலும் முற்காலத்தில் உம்முடைய விலையேறப்பட்ட இரட்சிப்பை அடையாமல் காணப்பட்டோம். இயேசுவே, நாங்கள் உம்முடைய இரட்சிப்பை அடையும்படியாக நீர் எங்களை இரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலையின் சுவிசேஷம் என்கிற வலைக்குட்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பெற்ற இரட்சிப்பை உம்முடைய வருகையின் நாளுக்கு முன்பாக நற்செய்தியாக அநேகருக்கு அறிவித்து அநேகரை பரலோக ராஜ்யத்திற்குட்படுத்த நல்ல சேவையை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே, உம்முடைய இரட்சிப்பை பெற்ற எங்களுக்கு இந்நாட்களில் தேவ சபையிலே உம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தை உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்தி நாங்கள் பூரணம் அடையும்படியாக மறுரூபம் அடையும்படியாக வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பூரணராகும்படியாக முன் செல்கிற நாங்கள் அக்கினி என்கிற சோதனை வழியாக செல்ல நேர்ந்தாலும், நிந்தை அவமானம் என்கிற தண்ணீர் போன்ற சோதனை வழியாக செல்ல நேர்ந்தாலும், செத்த மீன் வெள்ளப்போக்கிலே கொண்டு போகப்படுவது போல காணப்படாதபடி காத்து உயிருள்ள மீனாக எல்லா சோதனைகளையும் கடந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உமக்கு பிரியமாக வாழ்ந்து அநேக பாடுகள் வழியாக நான் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்பதை அறிந்து செழிப்பான இடமாகிய உம்முடைய பரலோக ராஜ்யத்தை அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, நல்லவர்களாக, உண்மை உள்ளவர்களாக அடைய தேவன் தாமே கிருபை தாரும். நாங்கள் ஆகாதவைகளாக எரிந்து போடப்படாதபடி, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடி எங்களை உம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தினாலே பூரணப்படுத்தி மறுரூபப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம்
நல்ல மீன்களாக, உயிருள்ள மீன்களாக, பரலோக ராஜ்யத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படும்படியாக ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய பண்ணின தேவன் உங்களை தாமே மகிமையின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படிய பண்ணி பூர்ணப்படுத்தி, மகிமைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.